தமிழகத்தின் மம்தா பானர்ஜி நம்ம முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள். மேற்கு வங்கத்தின் ஸ்டாலின், அந்த மாநிலத்துடைய முதலமைச்சர் மம்தா பானர்ஜி. என்ன குழப்பமா இருக்கா? தெளிவா சொல்றேன் கேளுங்க. அந்த கோடியில இருக்கிற மேற்கு வங்கமும், இந்த கோடியில இருக்கிற தமிழகமும் 2 மாநிலங்களுமே ஒரே மாதிரியான ஒரு சூழ்நிலையில தான் இருக்கு. ஆட்சியாளர்கள் வேற வேறையா இருந்தாலும், கட்சிகள் வேற வேறையா இருந்தாலும், ஆளும் தலைமை வேற வேற பாலினமா இருந்தாலும், அந்த 2 மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய மக்கள் ஒரே மாதிரியான கஷ்டங்கள தான் அனுபவிக்கிறாங்க. இங்க எப்படி திமுக எம்பியாக கனிமொழி அம்மையார் இருக்காங்களோ, அதே மாரி அந்த மாநிலத்துல டிஎம்சி எம்பியாக மௌவா மொய்த்ரா அப்படின்ற மாரி ஒரு லேடி இருக்காங்க. தேர்தல் காலகட்டங்கள்ல நம்ம கனிமொழி அம்மையார் அவர்கள் எப்படி கொஞ்சம் கூட கூச்சமே படாம பச்சையா புழுகி போலியான வாக்குறுதிகளை கொடுத்து தமிழக மக்களை ஏமாத்துறாங்களோ, அதே மாதிரி தான் அந்த மாநிலத்துல இருக்கக்கூடிய மௌவா மொய்த்ராவும். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் காட்டுறேன், பார்த்துட்டு வாங்க. Even today, Calcutta ranks among the safest cities. It is consistently ranked in the top 3 safest cities in India. Consistently. அதாவது மேடம் மௌவா மொய்த்ரா என்ன சொல்றாங்கன்னா, கொல்கத்தா இருக்கு இல்லையா, அந்த கொல்கத்தா சிட்டி அது சேஃபஸ்ட் சிட்டியா. தொடர்ந்து பாதுகாப்பான இடங்கள்ல கொல்கத்தா டாப்ல இருக்கிறதா இவங்களே சொல்றாங்க. இதை பத்திலாம் அந்த இடத்துல இருக்கக்கூடிய மக்கள் கிட்ட ஊடகவாதிகள் கேள்வியா கேட்கும் பொழுது அந்த மக்கள் என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க, எப்படி கழுவி கழுவி ஊத்தி காரி துப்பி இருக்காங்க அப்படின்றத பார்த்துட்டு வாங்க. तो कितना लड़ाई झगड़ा होगा? अब क्या बोले इस पर? कोई कमेंट नहीं है अभी। क्या बोलिए? नहीं, मुझे भी कुछ बोलना नहीं है। क्या बोले? मुझे कुछ बोलना नहीं है। क्या बोले? तो ये जो इलेक्शन हो रहा है उस पर कुछ बोलना चाहिए आप? नहीं नहीं, कुछ भी नहीं बोलना। আমি কিচ্ছু বলবো না, ভোটের ব্যাপারে কিচ্ছু বলবো না। दादा आपका कुछ विचार? कुछ आइडिया ही नहीं है मेरे को। இப்ப நீங்க அந்த வீடியோ பாத்தீங்க இல்லையா, அந்த வீடியோலயே மேற்கு வங்கம்ல என்ன மாதிரியான பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நடந்துட்டு இருக்கு, அதாவது குறிப்பா கொல்கத்தால என்ன மாதிரியான விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு, பாலியல் வன்கொடுமைகள் எவ்வளவு மோசமா அங்க நடந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரியான நியூஸ் கட்ஸை அதுல ஆட் பண்ணிருப்பேன். ஐ ஹோப் உங்களுக்கு அது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பெண்கள் பாதுகாப்பு விவகாரத்துல மேற்கு வங்கம் எவ்வளவு வஸ்டா இருக்கோ அந்த அளவுக்கு வஸ்டா தான் தமிழகமும் இருக்கு. ஆர்ஜிகர் மருத்துவமனையில ஒரு மருத்துவ மாணவிக்கு நடந்த கொடூரமான பாலியல் வன்கொடுமைய அவ்வளவு சீக்கிரம் யாராலையும் மறந்துட முடியாது. சம்பந்தப்பட்ட இடத்துல இருந்த ஆதாரங்களை அழிக்கிறதுக்கு அங்க என்ன மாதிரியான விஷயங்கள் நடந்தது அப்படின்றத இந்த நாடே பார்த்தது. அதே மாதிரி ஒரு கொடூரமான நிகழ்வு நம்ம தமிழகத்திலயும் நடந்தது. சென்னையில அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு நடந்த அந்த கொடூரம் அவ்வளவு சீக்கிரம் மறந்துட முடியுமா? டிஎம்சி ஆட்சியில அங்க இருக்கிற காவல்துறை எதிர்கட்சிக்காரங்களுடைய குரல் வலையை எப்படி நசுக்குறாங்க, முக்கியமா பாதிக்கப்பட்டவர்களை எவ்வளவு மோசமா ட்ரீட் பண்றாங்க. அதே மாதிரியான விஷயங்கள் இங்கேயும் நடந்திருக்கு, நம்ம தமிழகத்திலயும் நடந்திருக்கு. ஒண்ணு இல்லைங்க, இந்த அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்துல எஃப்ஐஆர் லீக் ஆச்சு. அந்த எஃப்ஐஆர் யார் லீக் பண்ணா? இவ்வளோ நாட்கள் ஆச்சு, இப்போ வரைக்கும் யார் லீக் பண்ணா அப்படின்றத கண்டுபிடிச்சாங்களா? இல்ல, கண்டுபிடிக்கல. இங்க திமுகவை விமர்சனம் பண்றாங்க இல்லையா, அப்படி விமர்சனம் பண்றவங்கள இங்க இருக்கிற காவல்துறையை வச்சு திமுக என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பண்றாங்க. டுபாக்கூர் டுபுக்கு சங்கர்னு ஒருத்தன், அவன் வீடியோவை ரிலீஸ் பண்ண ஒவ்வொரு சேனலுக்குமே நோட்டீஸ்லாம் அமைச்சிருக்காங்க. இந்த லட்சணத்துல இவங்களாம் ஆட்சி பண்ணிவிட்டு பாஜகவை பாசிச கட்சின்னு சொல்றாங்க. டிஎம்சி மற்றும் டிஎம்கே இவங்க 2 பேருமே ஒண்ணுதான், ஒரே குட்டையில ஊர்ன மட்டைகள் தான். இவங்க 2 பேருடைய ஆட்சி நடக்கக்கூடிய இந்த 2 மாநிலத்திலுமே ரொம்ப ரொம்ப மோசமான சூழ்நிலை தான் இருக்கு. இந்த நார்த் கொரியா அதிபர் ஒருத்தர் இருக்காரு, அவர் பேர் என்னது, கிங் ஜாங் ஊனா. அவருக்கே டஃப் ஃபைட் கொடுக்குற மாதிரியான ஆட்சியை தான், சர்வாதிகார ஆட்சியை தான் இவங்க 2 பேருமே இங்க கொடுத்துட்டு இருக்காங்க. இவங்க பாஜகவை பாசிச கட்சின்னு சொல்றாங்க, பாஜக சர்வாதிகார ஆட்சி நடத்துறாங்க அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. சாதாரணமா ட்வீட் போட்டதுக்கு, டிஎம்சியை விமர்சனம் பண்ணி ட்வீட் போட்டதுக்கு வக்கீல் நோட்டீஸ் அனுப்புறாங்க, வந்து விளக்கம் கொடுங்கன்னு சொல்றாங்க. அதே மாதிரிதான் தமிழகத்துல நடந்திருக்கு. எத்தனை பேரை கைது பண்ணிருக்காங்க வெறும் ட்வீட் போட்டதுக்கு. திமுகவை விமர்சனம் பண்ணதுக்கு இங்க எத்தனை கைதுகள் நடந்திருக்கு. அதுவும் காலங்காத்தால வந்து கைது பண்ணுவாங்க, ஏதோ தீவிரவாதிகளை கைது பண்ற மாதிரி. கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி மேற்கு வங்கம்ல ஒரு காலேஜ் படிக்கிற பொண்ணை காட்டு பகுதியில ரொம்ப கொடூரமான முறையில வன்கொடுமை செஞ்சிருந்தானுங்க. அந்த விவகாரம் செம்ம வைரலா போச்சு. இந்தியா முழுக்க அந்த விவகாரத்தை குறித்து எல்லாருமே பேசிட்டு இருந்தாங்க. அதே மாதிரியான ஒரு நிகழ்வு நம்ம தமிழகத்திலயும் நடந்தது. ஐ திங்க் கோவைன்னு நினைக்கிறேன். ஏர்போர்ட் பின்னாடி ஒரு பொண்ணுக்கு கூட்டு பாலியல் வன்கொடுமை ஒன்று நடந்திருந்தது. ஞாபகம் இருக்குங்களா? அந்த விவகாரத்தை டிபேட்டா எடுத்து நடத்தியிருந்தாங்க. அந்த டிபேட்டுக்கு திமுகவை சேர்ந்த ஒருத்தர் வந்திருந்தாரு, திமுக சார்பா பேசுறதுக்காக ஒருத்தர் வந்திருந்தாரு. அவரு பாதிக்கப்பட்ட பொண்ணை அசிங்க அசிங்கமா பேசுறாரு. அந்த பொண்ணை தரந்தாழ்ந்து ரொம்ப மோசமா பேசியிருந்தாரு. அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரம் இருக்கு இல்லையா, அந்த நேரத்திலையும் பாதிக்கப்பட்ட அந்த பெண்ணுக்கு எதிராக தான் இந்த திமுக காரங்க, திமுக ஆதரவாளர்கள் எல்லாருமே பேசுறாங்க. அவ்வளோ மோசமா பேசினானுங்க. மேற்கு வங்கம்ல இதுக்கெல்லாம் ஒரு படி மேல போயிட்டாங்க.
அந்த மாநிலத்துடைய முதலமைச்சர் ஒரு பெண் தானே, மம்தா பானர்ஜி ஒரு பெண் தானே. இந்த விவகாரத்துல மம்தா பானர்ஜி என்ன சொன்னாங்க? இரவு நேரங்கள்ல பெண்கள் ஏன் வெளியே வரணும்? பெண்களுக்கு இந்த இடம் சேஃப் இல்லைன்னு தெரியுது இல்லையா, அப்புறம் ஏன் நீங்க வெளியே வரீங்க? சாயங்காலத்துக்கு மேல உங்களெல்லாம் யார் வெளியே வர சொன்னா அப்படின்ற மாதிரி கையில 4 மைக்க வச்சுக்கிட்டு பப்ளிக்ல மீடியா முன்னாடி பேசிட்டு இருந்தாங்க. இங்க நம்ம தமிழகத்துல திமுக ஆதரவாளர்களா இருக்கிறவங்க, திமுகவுடைய ஸ்போக் பர்சன்ஸ் இவங்களாம் தான் இப்படி பேசிட்டு இருந்தாங்க. ஆனா மேற்கு வங்கம்ல பாருங்க, அந்த மாநிலத்துடைய முதலமைச்சர் அப்படிதான் பேசியிருக்காங்க. இத்தனைக்கும் அவங்க பெண் வேற. 2 வயசு குழந்தையில இருந்து 70-80 வயசு பாட்டி வரைக்கும் இங்க கற்பழிச்சிருக்காங்க. அங்கேயும் அதே நிலைமை தான். குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்ல, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, வயசான பாட்டிகளுக்கும் பாதுகாப்பு இல்ல. இங்க எப்படி சட்ட ஒழுங்கு சந்து சிரிச்சிட்டு இருக்கோ அதே மாதிரிதான் அங்க சட்ட ஒழுங்கு முச்சந்தில நின்னுக்கிட்டு சிரிச்சிட்டு இருக்கு. திமுகவை சேர்ந்த ஒரு ஆபாச பேச்சாளர், திமுகல ஏகப்பட்ட ஆபாச பேச்சாளர்கள் இருக்காங்க. இவன் பேரு சூர்யா வெற்றி கொண்டான். இந்த ஆள் பேரு சூர்யா வெற்றி கொண்டான். இங்க நடந்த ஒரு விவகாரம் குறித்து ஊடகத்துல கேள்வி கேட்கும் பொழுது, டிபேட் ஷோ தான், டிபேட் ஷோல கேள்வி கேட்கும் பொழுது அந்த ஆளு என்ன பதில் சொல்லியிருக்காரு அப்படின்றத பாத்துட்டு வாங்க. சூர்யா, அவங்க நாளைக்கு சட்டம் ஒழுங்குன்ற ஒரு முக்கியமான விஷயத்தை கையில் எடுக்கிறாங்க. இன்னைக்கு இப்ப கூட நம்ம தூத்துக்குடி கேஸ் பாக்குறோம், நிறைய விஷயங்கள் பாக்குறோம். மக்கள் மத்தியில அது எதிரொலிக்காதா? ஆமா, எங்க வீட்டு பிள்ளைக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு, எங்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு ஒரு முக்கியமான விஷயத்தை நான் தொடர்ந்து நினைக்கிறேன். மேடம், முதல்ல சட்டம் ஒழுங்குனா என்னன்னு முதல்ல தெளிவுபடுத்தணும். மக்களுக்கு முதல்ல புரியுற மாதிரி சொல்லணும். நான் பக்கத்து வீட்டுக்காரங்க அவனுக்கு சண்டை, அதனால பாதி சாமத்தில் எழுந்துச்சு கவர்மெண்ட் சரியில்லை அப்படிலாம் சொன்னா அது பேர் பேச்சே இல்லை. உங்க அட்வொகேட் நல்லா தெரியும். அதனால சட்டம் ஒழுங்கு இஷ்யூனா எத்தனை மாவட்டத்துக்கு 144 தடை உத்தரவு போட்டிருக்கோம் இந்த ஆட்சி வந்ததுல இருந்து. இப்போ பெரிய கலவரம் வந்தா சட்டம் ஒழுங்கு இஷ்யூ இல்ல. சட்டம் ஒழுங்குனால என்ன இஷ்யூ? மக்களுக்கு பாதுகாப்பு இல்ல. ஒரு வீட்ல இருக்கக்கூடிய தாய்க்கு தகப்பனுக்கு எது சட்டம் ஒழுங்கு இஷ்யூ தெரியுமா? எங்க வீட்டுக்குள்ள வீட்டை விட்டு போனா பத்திரமா வீட்டுக்கு வரணும் சார். இது எனக்கு ஒரு இஷ்யூ சார். மேடம், இன்னொன்னு சொல்லுவா, அப்படி எல்லாம் இங்க எந்த இஷ்யூ நடக்கல. ஒண்ணு நல்லா பார்க்கணும். ஒரு வீடு இருக்கு, ஜன்னல் இருக்கு, 5000 மட்டும் பாதுகாப்பா இருக்கணும்னா ஜன்னலுக்கு நான் வலைய போட்டு நிறுத்தி வைக்கணும். நான் ஒரே ஒரு டவுட் தான் உங்கள்கிட்ட கேட்கணும். சோறுங்க வேற இவனுங்க கொஞ்சம் கொஞ்சமா தமிழகத்துல தாலிபான் ஆட்சியை இம்ப்ளிமெண்ட் பண்ண பாக்குறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்டா டேய், நீ பேசுறதெல்லாம் கொஞ்சமாச்சு நியாயமா இருக்காடா? மனசாட்சியை தொட்டு நீயே சொல்றா, நீ பேசுறதெல்லாம் சரியாடா? மணிப்பூர்ல 2 இனக்குழுக்களுக்கு இடையே ஒரு சண்டை நடந்தது, ஒரு பெரிய கலவரம் நடந்தது. அந்த கலவரத்துல மிகப்பெரிய அசம்பாவிதங்கள்லாம் நடந்தது. அத மாதிரியான விஷயங்கள் அங்க நடக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இப்ப வெளியே வர ஆரம்பிச்சிருக்கு. வெளிநாடுகள்ல ஏகப்பட்ட சதிவேலைகள் நடந்திருக்கு. இந்தியாவில் அன்ரெஸ்ட் சிச்சுவேஷன் உருவாக்கணும்னு சொல்லி ஏகப்பட்ட பேர் இங்க வேலை பார்த்துருக்கானுங்க. இப்போ வரைக்கும் வேலை பார்த்துக்கிட்டே தான் இருக்கானுங்க. இந்த மாதிரியான விஷயங்கள், இது மாதிரியான செய்திகள் இப்போ வெளியே வர ஆரம்பிச்சிருக்கு. மணிப்பூர்ல அந்த கலவரம் நடக்கும் பொழுது ஏகப்பட்ட செய்திகள் வந்திருந்தது. இந்த கலவரத்துக்கு பின்னாடி சைனா இருக்கும், இல்லைன்னா அமெரிக்கா இருக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் நிறைய பேர் சொல்லிக்கிட்டு தான் இருந்தாங்க. பட் இப்போ ஆதாரப்பூர்வமாக நிறைய செய்திகள் வந்துட்டு இருக்கு. நிறைய பேரை கைதும் பண்ணியிருக்காங்க. ஆனா அந்த நேரத்துல மணிப்பூருக்காக இங்க இருக்கிற நம்ம திமுக எம்பி கனிமொழி அம்மையார் அவர்கள் என்னெல்லாம் பண்ணாங்க? திமுக இருக்கக்கூடிய தலைவர்கள் மணிப்பூர் விவகாரத்துக்கு யார் மேலெல்லாம் பழி போட்டாங்க? அப்புறம் இங்க இருக்கிற ஒரு சில இஸ்லாமிய அடிப்படைவாதிகள் அவனுங்களாம் என்ன பண்ணானுங்க? ராமர் லக்ஷ்மணன் மாதிரி மோடியையும் அமித்ஷா அவர்களையும் உருவகப்படுத்தி மணிப்பூர்ல நடந்த கலவரத்துக்கு இவங்க தான் காரணம் அப்படின்ற மாதிரி போஸ்டர்ல அடிச்சு ஓட்டினானுங்க. அத மாதிரிலாம் இப்போ இருக்கிற எதிர்க்கட்சிகள் திமுகவுக்கு எதிராக ஏதாச்சும் பண்ணாங்களா? திமுக செஞ்ச மாதிரியான கேவலமான, மட்டகரமான, தரமற்ற அரசியலை இங்க இருக்கிற எதிர்க்கட்சிகள் திமுகவுக்கு எதிராக செஞ்சாங்களா? பேசிக் கொஸ்டின்ஸ் தான் கேக்குறாங்க. அந்த பேசிக் கொஸ்டின்ஸ்க்கு இவன் என்னெல்லாம் சொல்றான் பாருங்களேன். ஓகே, இப்போ நாம ஒரு சில டேட்டாக்களை பார்க்கலாம். இந்த மாதம் ஆரம்பித்த முதல் நாள்ல இருந்து இப்ப வரைக்கும், இந்த ஸ்கிரிப்ட் எழுதுறச்ச 23ஆம் தேதி, ஓகேங்களா, அன்னிய தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட 50 பாலியல் வன்கொடுமைகள் தமிழகத்துல நடந்திருக்கு. இந்த 50 பாலியல் வன்கொடுமைகள் அப்படின்றது பதியப்பட்டது, ஓகேங்களா, கேஸா ரிஜிஸ்டர் ஆனது மட்டும் தான் சொல்றேன். இந்த 50 அப்படிங்கிறது ஜஸ்ட் 23 நாட்கள்ல, ஓகேங்களா, கடந்த 23 நாட்கள்ல 50 பாலியல் வன்கொடுமைகள் அப்படின்றது எவ்வளவு மோசமான விஷயம். இது இங்க இருக்கக்கூடிய மக்களிடத்துல எவ்வளவு பெரிய அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கும். இது மாதிரியான விஷயங்கள் பார்க்கறச்ச இங்க இருக்கக்கூடிய குடும்பங்கள் மண்டிய பிச்சுக்கிறாங்க. நம்ம தமிழகத்திலே இருக்கலாமா, இல்ல இந்த மாநிலத்தை விட்டு வேற எங்கேயாச்சும் போயிடலாமா அப்படின்ற மாதிரி மரண பயத்துல தான் இங்க இருக்கக்கூடிய மக்கள் இருக்காங்க. பெண்கள் வெளியே போகவே பயப்படுறாங்க. கற்காலத்துல எப்படி மனிதர்கள் வெளியே போறதுக்கு பயந்தாங்களோ அத மாதிரி இப்போ திமுக ஆட்சியின் கீழே பெண்கள் வெளியே போக பயப்படுறாங்க. பெற்றோர்கள் அவங்களுடைய குழந்தைகளை வெளியே அனுப்ப பயப்படுறாங்க. ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கு கூட பயப்படுறாங்க. ஒரு காலத்துல தமிழகம் முற்போக்கான மாநிலமாக இருந்துச்சு. பெண்கள் சுதந்திரமாக இருந்தாங்க, தமிழகத்துல சுதந்திரமாக இருந்தாங்க. ஆனா இப்போ
தமிழகத்திலயும் சரி, மேற்கு வங்கத்திலயும் சரி, இந்த விஷயங்கள் எல்லாமே டோட்டலா மாறி போச்சு. அப்படியே டோட்டலா தலைகீழ மாறி போச்சு. சட்டவிரோத ஊடுருவல்கள் அதிகமா இருக்கு. இதான் முக்கியமான பாயிண்ட். இத விட்டோம் பாருங்க. பங்களாதேஷ்ல இருந்து சட்டவிரோதமாக ஊடுருவி வரக்கூடிய பன்றிகள் ஒண்ணு மேற்கு வங்கம்ல செட்டில் ஆயிரானுங்க, அப்படி இல்லன்னா தமிழகத்துல செட்டில் ஆயிரானுங்க. இப்போ கூடங்க ரீசெண்டா 30க்கும் மேற்பட்ட சட்டவிரோத பங்களாதேஷ் பன்றிகளை பிடிச்சிருக்காங்க. தமிழகத்துல திருப்பூர்ல பிடிச்சிருக்காங்க. அவங்கள மேற்கு வங்கம் வழியாக பங்களாதேஷ்க்கு துரத்தி அடிச்சிருக்காங்க. இந்த விவகாரத்துல கூட பாருங்களேன், தமிழகமும் மேற்கு வங்கமும் ஒரே மாதிரி இருக்கு. வீரம், துணிச்சல், பெண்களின் ஆளுமைக்கு வேலு நாச்சியார், குயிலி, அஞ்சலை அம்மாள்னு வீரமுள்ள பெண்கள் நம்ம தமிழகத்துல இருந்தாங்க. அவங்களை தொடர்ந்து தமிழகத்துல இருந்த எல்லா பெண்களுக்கும் அந்த வீரம், துணிவு எல்லாமே இருந்துச்சு. ஆனா திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா இந்த விஷயங்கள் எல்லாமே கேள்விக்குறியா மாறிடுச்சு. பெண்கள் அவ்வளவு அச்சத்துல இருக்காங்க, வெளியே போறதுக்கு பயப்படுறாங்க. பெண்கள் பொது இடங்கள்ல, வேலைக்கு போற இடங்கள்ல அவ்வளவு ஏங்க தன்னுடைய சொந்த பகுதிகளில் கூட அவ்வளவு பயத்தோட தான் இருக்காங்க. அந்த அளவுக்கு அவங்களுடைய அச்ச உணர்வானது அதிகமாயிருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் என்ன? திமுகவின் நிர்வாக திறனற்ற செயல்கள் தான். இது மட்டும்தான் காரணம். லாஸ்ட் 23 டேஸ்ல 50க்கும் மேற்பட்ட பாலியல் குற்றங்கள். இதே நிலை ஆண்டு முழுவதும் தொடர்ந்தா என்ன ஆகும் சொல்லுங்க? தமிழகத்துல தினம் ஏதாச்சும் கொடூரங்கள் நடந்துகிட்டே இருக்கு. கொலை, கொள்ளை, பாலியல் குற்றங்கள்னு ஏதாச்சும் ஒண்ணு தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. பாதுகாப்பற்ற மாநிலமாக தமிழகம் மாறிட்டு வந்துட்டு இருக்கு. அதே மாதிரி மேற்கு வங்கமும் மாறிட்டு வந்துட்டு இருக்கு. பெண்களுக்கு இருக்க வேண்டிய அடிப்படை சுதந்திரம் கூட இங்க இல்ல. தமிழகத்திலயோ மேற்கு வங்கத்திலயோ இல்ல. நீரோ மன்னன் வயலின் வாசிச்சான், அவன் நாடு பத்தி எரிஞ்சிட்டு இருக்கும் பொழுது அவன் உட்கார்ந்து வயலின் வாசிட்டு இருந்தான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க இல்லையா? அதே மாதிரிதான் தமிழகத்தின் முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களும், மேற்கு வங்கம்ல அந்த மாநிலத்துடைய முதலமைச்சர் மம்தா பானர்ஜி அவங்களும், இவங்க 2 பேருடைய மாநிலத்துல எவ்வளவு கொடூரமான சம்பவங்கள் நடந்தாலும் அதை பத்திலாம் துளி கூட கவலையே இல்லாம அவங்க பாட்டுக்கிட்டு விளம்பரங்கள் மேல விளம்பரங்கள் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. எங்க ஆட்சியில இதெல்லாம் நடந்திருக்கு, எங்க ஆட்சியில அதெல்லாம் நடந்திருக்கு, எங்களுடைய ஆட்சி தான் பொற்கால ஆட்சி அப்படின்ற மாதிரி இவங்களே விளம்பரம் பண்ணிக்கிறாங்க. மவா மைத்ரா, கனிமொழி இவங்கள மாதிரி இருக்கக்கூடிய பெண் எம்பிக்கள் என்ன தெரியுமா பண்றாங்க? அவங்கள பத்தியும், அவங்க கட்சி பத்தியும், அவங்களுடைய ஆட்சி பத்தியும் அவங்களே புகழ்ந்து தளிக்கிறாங்க. இது தேர்தல் காலம். சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு இங்க நடக்கக்கூடிய அவலங்களுக்கு காரணம் யாரு அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு வர தேர்தல்ல ஓட்டு போடுங்க. மேற்கு வங்கம்ல எதிர்கட்சியா இருக்கிறது பாஜக தான். அவங்க எப்படி இறங்கி வேலை பார்க்கறாங்க தெரியுமா? மம்தா பானர்ஜியோட தூக்கத்தை கெடுத்துட்டாங்க. நிம்மதியா அவங்க தூங்கி ரொம்ப நாட்கள் ஆச்சு. அந்த அளவு இறங்கி பாஜக அங்க வேலை பார்க்கறாங்க. ஆனா தமிழகத்துல இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகள் என்ன பண்றாங்க? மேற்கு வங்கம்ல டிஎம்சிக்கு எதிராக பாஜக பண்ற அரசியல்ல ஒரு 30% இங்க இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகள் பண்ணா கூட போதும். தமிழகத்துல என்டிஏ ஆட்சி அப்படின்றது கன்ஃபார்ம். லெட்ஸ் see இன்னும் வரும் காலங்கள்ல இங்க இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகள் திமுகவுக்கு என்ன மாதிரியான அழுத்தங்கள் கொடுக்க போறாங்க, என்ன மாதிரியான அரசியல்களை அவங்க கையில் எடுக்க போறாங்க அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம்.